காலை வேளையிலும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக நம் மத்தியில் எழுந்தருளி இருக்கிறக்காய் நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். யாக்கோபு அப்போஸ்தலன் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற்பலன்களாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார். தேவன் தம்முடைய சித்தத்தினாலே நம்மை முதற்பலன்களாக தம்முடைய சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார் என்று இங்கு யாக்கோபு அப்போஸ்தலன் எழுதுகிறார். தேவன் நம்மை முதற்பேரானவர்களாக முதற்பலன்களாக தம்முடைய சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார் என்று அவர் சொல்லுகிறார். தேவன் நம்மை எப்படி பார்க்கிறார்? நாம் ஆளுகைக்குரியவர்களாக காணப்படுகிறோம். தேவன் நம்மை எப்படி பார்க்கிறார்? நாம் அவருடைய திருவசனத்தினாலே ஜனிப்பிக்கப்பட்டவர்களாய் நாம் காணப்படுகிறோம். உலகத்திலே தேவன் மனிதனை சிருஷ்டித்த போது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தின் 26ஆம் வசனத்தை வாசித்தால், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே நீங்கள் பலுகி பெருகி பூமியை கீழ்ப்படுத்தி அதை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். வாசிங்க 26. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். சகல பிராணிகளையும் ஆளுவதற்கான ஆளுகை அவருடைய சாயலிலும் அவருடைய ரூபத்திலும் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் முழுவதையும் ஆளுகை செய்ய வேண்டும். அவன் பலுகி பெருகி பூமி அனைத்தையும் ஆளுகை செய்யும்படியான ஆளுகை அவனுக்கு கொடுக்கப்பட்டது. வானத்தின் பறக்கக்கூடிய பறவைகள், பூமியிலே இருக்கக்கூடிய ஊரும் பிராணிகள் வரைக்கும் சகலத்தின் மேலும் அவனுக்கு ஆளுகை கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த ஆளுகையை மனிதன் இழந்து போனதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆதாம் முதலாம் மனிதன் இந்த ஆளுகையை அவன் இழந்து போகிறான். இந்த ஆளுகையை அவன் இழந்து போவதற்கு ஒரு வஞ்சகம் அவனை மேற்கொண்டதாக நாம் பார்க்கிறோம். நீ தேவனைப் போல ஆகலாம் என்ற வஞ்சனையிலே அவர்கள் விழுந்து போனார்கள். தேவனுடைய ஸ்தானத்தை ஆதாம் கொள்ளையாட நினைத்தான். தேவனுடைய ஸ்தானத்துக்கு தான் வர வேண்டும் என்று நினைத்தான். தேவனுடைய சாயலும் ரூபமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் தேவனுடைய சாயலிலும் தேவனுடைய ரூபத்திலும் அவனுக்கு ஒரு திருப்தி இல்லை. ஏனென்றால் அவன் தேவனுக்கு கீழ்ப்பட்டு இருக்கும்படியாக தான் இருப்பதாக அவன் நினைத்தான். அவன் குமாரனாக சிருஷ்டிக்கப்பட்டு அவன் சுதந்திரவாளியாக இங்கே வந்து சகலத்தையும் ஆளக்கூடிய இடத்தில் இருந்தாலும் கூட அவன் அந்த ஸ்தானத்தை கொள்ளையாடும்படியாக அவன் விரும்பினான். இதனாலே அவர்கள் விழுந்து போனார்கள். மனிதனுக்கு தேவன் ஆளுகையை தந்திருந்தார். மனிதனுக்கு தேவன் தெய்வீகத்தை தந்திருந்தார். தேவனுடைய ரூபம், தேவனுடைய சாயல் அவனுக்குள் பரிபூர்ணமாக கொண்டு வரப்படும்படியான கிரியையை தேவன் செய்து கொண்டிருந்தார். ஆனாலும் கூட அவன் அந்த ஆளுகையை அவன் கொள்ளையாடும்படியாக நினைத்தான். தேவனாகும்படியான ஒரு ஆசை அவனுக்குள் இருந்தது. அப்படின்னா என்ன? யாருக்கும் அவன் கீழ்ப்பட்டு இருக்கக்கூடாது என்று அவன் நினைக்கிறான். தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எடுக்கவில்லை என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5, 6, 7, 8 வசனங்களை நாம் வாசித்தால் 5ஆம் அதிகாரத்து 5ஆம் வசனத்திலே கிறிஸ்து இயேசுக்குள் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கிடவது. அது என்ன சிந்தை? அது அவர் தேவனுக்கு சமமாக இருந்தாலும் அதை அவர் கொள்ளையாடின பொருளாக எண்ணவில்லை, எடுக்கவில்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் மனிதன் இங்கு தேவனுடைய ஸ்தானத்தை கொள்ளையாடும்படியாக கிரியை செய்கிறான். தேவனுடைய ரூபத்திலும் தேவனுடைய சாயலிலும் தேவனுடைய ரூபத்திலும் சிருஷ்டிக்கப்பட்ட அவனுக்கு தேவனுக்கு கீழ்ப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு தன்மை அவனுக்கு இல்லாதபடிக்கு அவன் தன்னை உயர்த்தும்படியாக அவன் விரும்புகிறான். இன்றைக்கு மனிதர்களுக்குள்ளே பெருமை இருக்கிறது. தன்னை எண்ணுவதற்கு மேலாக எண்ணுகிறார்கள். தேவனுடைய ஆவிக்குரியவர்கள் என்று நாம் எடுத்துக்கொண்டாலும் கூட தேவனுக்கு கீழ்ப்படிவதையும் தாழ்மையாக இருப்பதையும் குறித்து பேசுகிறதிலே நம்மை மிஞ்சுவதற்கு ஒருவரும் இல்லை. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே அவைகள் அபியாசப்படுத்தப்படுகிறதா? அவைகள் கை கொள்ளப்படுகிறதா? நாம் பெரிய உபதேசங்களை பேசுகிறதுனால், வெளிச்சங்களை பேசுகிறதுனால் நாம் ஆவிக்குரியவர்கள் என்று ஒருவேளை நாம் நினைத்து கொள்ளலாம். இன்றைக்கு கிறிஸ்து நம்முடைய தலையாக இருந்தால், நாம் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையாக நாம் காணப்படுவோமானால், நாம் கிறிஸ்து எப்படி தாழ்மையுள்ளவராக இருந்தாரோ அப்படி நாமும் தாழ்மையுள்ளவராக இருப்போம்.
கிறிஸ்து எப்படி தாழ்மை உள்ளவராக இருந்தார்? கிறிஸ்து அவருடைய பேச்சிலே தாழ்மை உள்ளவராக இருந்தார். எப்படி அவர் பேச்சிலே தாழ்மை உள்ளவராக இருந்தார் என்பதை நாம் பார்த்தால் ஒருவேளை அது முரணாக தெரியலாம். அவருடைய பேச்சின் தாழ்மை ஒரு பக்கத்தை பார்ப்போமா? அவருடைய பேச்சின் தாழ்மையின் ஒரு பக்கம், நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், நீங்கள் நான் மேசியா என்பதை அறியாதபடிக்கு இருக்கிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் மோசையும் அறியவில்லை, அவனுடைய வேதத்தையும் அறியவில்லை, என்னையும் உங்களால் அறிந்து கொள்ள முடியாது என்று பேசுகிறார். இது தாழ்மையை போல் சத்தம் இருக்கிறதா? அப்படின்னா நீங்கள் லிட்ரலா தாழ்மையை எதிர்பார்க்க கூடாது. அவர் தாழ்மையாக நடந்தார். தேவாலயத்துக்குள் போய் காசுக்காரர்களுடைய மேஜைகளை கவிழ்த்து போட்டு, தேவனுடைய ஆலயம், என் தகப்பனுடைய வீட்டை நீங்கள் வியாபார ஸ்தலமாக்குகிறீர்கள் என்று அவர் தள்ளி போட்டார். இந்த கிரியையிலே தாழ்மை இருக்கிறதா? தெய்வீக தாழ்மை என்று நாம் சொல்லக்கூடியது தேவனுக்கு எதிரான கிரியையிலே நம்முடைய வைராக்கியத்தை காண்பிப்பதும், தேவனுக்கு சரியான பக்கத்திலே நாம் தாழ்மையாக அன்பாக இருப்பதுமாக இருக்கிறது. அவர் அன்பாகவும் இருந்தார். அவர் குணமாக்குகிறதிலே தெய்வீகத்தை காண்பித்தார். எப்படி காண்பித்தார்? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கையாளுதல் இருந்தது. கானானிய ஸ்திரீ வந்தால் அவளை பார்த்து, நாய்களுக்கு நான் பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு போட முடியாது என்று சொன்னார். ஆனால் 100க்கு அதிபதிக்கு அவர் குணமாக்கக்கூடிய தன்மையை கொண்டு அங்கே கிரியை செய்கிறார். அவன் வீட்டுக்கு அவரை அழைக்கக்கூடிய இடத்திலே அவன் வீட்டுக்கு போகலாம் என்று சொல்லுகிறார்கள். அவன் தேவ ஜனத்துக்காக ஆலயத்தை கட்டி கொடுத்திருக்கிறான் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அவரும் போவதற்கு ஆயத்தமாக இருந்தார். ஆனால் அங்கே அவனுடைய வார்த்தை, நீர் ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் பிழைப்பான் என்று சொல்லி அந்த சுகத்தை வாங்கி கொண்டு போனான். ஒவ்வொருவரையும் அவர்களுடைய தன்மையின்படிதான் தேவன் கையாளுகிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் கண்டிக்க வேண்டியவர்களை கண்டிக்க வேண்டும், நாம் சரி செய்ய வேண்டியவர்களை சரி செய்ய வேண்டும் என்றால் நாம் எப்பொழுதும் அன்பாகவே கையாளுவோமானால் அவர்கள் கெட்டுதான் போவார்கள். ஏலி தன் பிள்ளைகளை கண்டித்தான். எப்படி கண்டித்தான்? என் குமாரரே, நீங்கள் செய்கிறது நல்லது அல்ல, நீங்கள் இப்படி செய்யக்கூடாது என்று அவன் பொறுமையாக அன்பாக அவர்களுக்கு சொன்னான். அதனால் நடந்தது என்ன? இஸ்ரவேலிலே தேவனுக்கு பலி செலுத்துவதை ஜனங்கள் விரும்பவில்லை. ஏனென்றால் ஆலயத்துக்கு வருவதை அவர்கள் விரும்பவில்லை. ஓப்பனியும் பினகாசும் செய்த அட்டகாசத்தினால் அவர்கள் அங்கே வருவதற்கு யோசித்தார்கள். ஆனால் ஓப்பனியும் பினகாசும் ஆலய வேலைகளில் ஏதாவது குறைபாடு வைத்ததாக எங்காவது எழுதப்பட்டிருக்கிறதா? இல்லை. ஆனால் பலியின் காரியங்களிலே அவர்கள் சரியில்லாமல் நடந்தார்கள். ஒருவன் வந்து பலியிட்டு கொழுப்பை தேவனுக்கு தகனிப்பதற்கு முன்பாகவே இவர்கள் 3 கூறு ஆயுதத்தினால் 3 கூறு உள்ள ஆயுதத்தினால் அவர்கள் தங்களுக்கு வேண்டியதை எடுக்கக்கூடிய இடத்தில் இருந்தார்கள். இதை ஏலி கண்டும் காணாமல் இருக்கிறான். அதனால அவனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? நீ என் காணிக்கையை மிதிப்பானேன், உன் குமாரரை மதிப்பானேன் என்று கேட்கிறார். அவருடைய குமாரரை அவன் தேவனை விட முக்கியப்படுத்துகிறான். இன்றைக்கு ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லக்கூடிய நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பிள்ளைகள் நமக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறார்களா? ஆதாம் எப்படி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனானோ அதை போலவே கீழ்ப்படியாமை இன்றைக்கும் ஆளுகை செய்யக்கூடிய இடத்திலே இருக்கிறது. நாம் ஆளும்படியாக ஜெயிக்கும்படியாக அழைக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையிலே 3 விதமான காரியங்களை நாம் ஜெயிக்க வேண்டும். உலகத்தை, மாம்சத்தை, பிசாசை நாம் ஜெயிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். உலகத்தை, மாம்சத்தை, பிசாசை ஜெயிக்கும்படியாக அழைக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையிலே உலகம், மாம்சம், பிசாசு நம்மை ஆளுகை செய்கிறதா அல்லது அவைகளை நாம் ஜெயித்து நாம் ஆளுகை செய்கிறோமா என்பதை நாம் நிதானிக்க வேண்டும். உலகம் என்று நான் சொல்வது, ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன், உலகம் என்று நான் சொல்வது இந்த காணக்கூடிய பூமியை நான் சொல்லவில்லை. நான் இந்த பூமியிலே தேவனுடைய ராஜ்யத்துக்கு எதிராக இயங்கக்கூடிய ஒரு கட்டமைப்பை குறித்து பேசுகிறேன். அது நம்மை ஆளுகை செய்யக்கூடிய இடத்தில் இருக்கிறதா? உலகத்தின் காரியங்கள் நம்மை தேவனை விட்டு பிரிக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறதா? மாம்சம் என்று நான் சொல்வது இரத்தமும்
சதையுமாக இருக்கக்கூடிய நம்முடைய எழுத்தின்படியான மாம்சத்தை குறித்து நான் பேசவில்லை. இங்கு நான் மாம்சம் என்று சொல்வது பழைய மனிதனும் அவனுடைய சுபாவங்களுமாக இருக்கிறது. இது விழுந்து போன ஆதாமின் தன்மை, அதை குறித்து நான் பேசுகிறேன். வேதத்திலே மாம்சம் என்று சொல்லப்படுவது எதை குறிக்கிறது? விழுந்து போன ஆதாமின் தன்மையை குறிக்கிறதாக இருக்கிறது. உலகம் என்பது தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக கிரியை செய்கிற இந்த உலகத்தின் அந்த உலகத்தின் அதிபதியாகிய அந்தகாரத்தின் அதிபதியாகிய இருக்கக்கூடிய அவனுடைய கிரியைகளை குறிக்கிறதாக இருக்கிறது. அவனுடைய காரியங்களை குறிக்கிறதாக இருக்கிறது. உலகமும் அதன் இச்சையும் தேவனால் உண்டானது அல்ல. ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் என்று சொல்லுகிறாரே யோவான், அது எதை குறிக்கிறது? இன்றைக்கு இருக்கக்கூடிய மாறி போகக்கூடிய, அழிந்து போகக்கூடிய, ஒளிந்து போகக்கூடிய ராஜ்யத்தின் தன்மையை குறிக்கிறதாக இருக்கிறது. உலகம், மாம்சம், பிசாசு, இது மூன்றையும் நாம் ஜெயிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த மாம்சம்தான் ஆதாமின் தன்மை. இதுதான் நமக்குள்ளே பாவத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. இதுதான் மனிதனுக்குள்ளே பெருமையை கொண்டு வந்திருக்கிறது. இதுதான் மனிதனுக்குள்ளே கீழ்ப்படியாமையை கொண்டு வந்திருக்கிறது. இதுதான் மனிதனுக்குள்ளே தாழ்மை, அவனை தாழ்த்தக்கூடிய இடத்தில் அவனை அனுமதிக்காதபடி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்பினாலும் செய்ய முடியாத தன்மை இருக்கிறதே. நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்றாலும் கீழ்ப்படியாத தன்மை நமக்குள்ளே போராடுகிறது. இது அந்த விழுந்து போன ஆதாமின் தன்மையாக இருக்கிறது. இங்கே ஏலியின் பிள்ளைகள் அவனுக்கு கீழ்ப்படியவில்லை. அவனும் அவர்களை கண்டிக்க வேண்டிய விதத்தில் கண்டிக்கவில்லை. தேவனுக்கு ஏற்றபடி முழு இஸ்ரவேலை நடத்தக்கூடிய இடத்தில் இருந்த ஏலி தன் பிள்ளைகளை சரியாக நடத்தாமல் போனான். குடும்பம் ஒரு தெய்வீக ஆளுகைக்குள்ளாக இருக்க வேண்டும். தேவன் மனிதனை சிருஷ்டித்த போது ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். இருவரும் சரிசமமாக இருக்கிறார்கள். they are all equal. கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை என்று ஒரு அப்போஸ்தலன் ஏன் அதை கொண்டு வர வேண்டும்? கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை என்று ஏன் கொண்டு வர வேண்டும்? அவருக்குள் எல்லோரும் சமம். ஆனால் அவருக்குள் ஒழுங்குமுறைகள் இருக்கிறது. எல்லோரும் சமம்தான். எல்லோரும் கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறோம். எல்லோரும் சமம்தான். எல்லோரும் சிங்காசன தண்டையில் சேர முடியும். எல்லோரும் சமம்தான். நாம் எல்லோரும் தேவனுடைய குமாரராக இருக்கிறோம். ஆனால் இதிலே ஒழுங்குமுறைகளை தேவன் வைத்திருக்கிறார். ஏலியின் குமாரர் ஏலிக்கு கீழ்பட்டு இருக்க வேண்டும். நீ பூமியிலே இந்த பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருக்கும்படியாக உன் தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லுகிறார். கணவனுக்கு மனைவி கீழ்ப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். கணவன் மனைவியை ஆளுவதற்காக அல்ல, மனைவி கணவனை ஆளுவதற்காக அல்ல. பூமியை தான் ஆண்டு கொள்ள சொன்னாரே தவிர ஒருவர் ஆளும்படியாக சொல்லவில்லை. ஆனாலும் கூட மனைவியானவள் கீழ்ப்படிய வேண்டும், கணவனானவன் அன்பு கூற வேண்டும் என்ற கோட்பாட்டை தேவன் வைத்தார். கிறிஸ்து நம்முடைய சபையை காப்பாற்றுகிறது போல, கிறிஸ்து தம் சபையில் அன்பு கூறுகிறது போல, கணவன் தன் மனைவியில் அன்பு கூற வேண்டும், அவளை போஷிக்க வேண்டும் என்ற கட்டளையை கொண்டு வருகிறார். கிறிஸ்துவின் சபை கிறிஸ்துவுக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்பட்டு இருக்கிறது போல மனைவி கணவனுக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படிய வேண்டும் என்று கொண்டு வருகிறார். உதாரணம் பாருங்க, ஆபிரகாமின் வீட்டுக்கு 3 புருஷர் வருகிறார்கள். கர்த்தரும் 2 தூதர்களும் வருகிறார்கள். அவன் ஓடி அவர்களை அழைத்து தன் வீட்டிலே விருந்து பண்ணும்படியாக அவர்களை உட்கார வைத்து சாராளுக்கு ஓடி அங்கே சொல்லுகிறான். சாராளுக்கு ஓடி விருந்தை ஆயத்தம் பண்ணும்படியாக சொல்லி அவர்கள் மாப்பு செய்து ஆயத்தப்படுத்துகிறார்கள். அவன் ஓடி மந்தையில் போய் ஒரு கன்றுக்குட்டியை கொண்டு வந்து அங்கே சமைத்து அவர்களுக்கு விருந்து பண்ணக்கூடிய இடத்தில் இருக்கிறான். ஆனா இதே காரியம் அதே 3 பேரில் 2 தூதர்கள் அங்கே லோத்துடைய வீட்டுக்கு போகிறார்கள். லோத்துடைய வீட்டின் நிலவரம் என்ன? எப்படி ஆபிரகாம்
வழியிலே வருகிறவர்களை உபசரிக்கும்படியாக காத்திருந்தாரோ அதை போலவே லோத்தும் அங்கே உட்கார்ந்து இருக்கிறார். பட்டணத்தின் வாசலின் முகப்பிலே அங்கே லோத்து உட்கார்ந்து இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனா லோத்து இவர்களை அழைத்து எப்படி ஆபிரகாம் அழைத்தாரோ அதை போலவே அழைக்கிறார், வாங்க எங்க வீட்டுக்கு வாங்க. ஆனால் லோத்தினால் தன் மனைவிக்கு சொல்ல முடியவில்லை. விருந்தாளிகள் வந்திருக்கிறார்கள், உணவை ஆயத்தப்படுத்துன்னு சொன்னது போல எங்கும் எழுதப்படவில்லை. சொல்லி இருந்தாலும் அந்த அம்மா செஞ்சிருப்பாங்களா அப்படிங்கிறது சந்தேகம்தான். சொல்லியிருந்தாலும் செஞ்சிருப்பாங்களாங்கிறது சந்தேகம்தான். ஏனென்றால் ஆபிரகாமுக்கு சாரால் கீழ்ப்பட்டது போல அங்கே லோத்தின் குடும்பம் இல்லை. லோத்தின் குடும்பத்திலே மனைவி அவருடைய சொல்லை கேட்பது போல் எங்கும் காணப்படவில்லை. சொல்றாங்க, இந்த பட்டணத்தை அழிக்கப் போகிறோம், உன் மருமக்கள்மாருக்கு போய் சொல்லு, உனக்கு வேண்டியவர்கள் இருந்தால் போய் சொல்லு, நான் சொன்னால் அவர்கள் கேட்க மாட்டார்கள் என்பதுதான் லோத்துடைய நிலவரம். லோத்து பரிசுத்தவான் தான். பரிசுத்தவானாகிய லோத்தை அவர் மீட்டார் என்று பேதுரு எழுதியிருக்கிறார். ஆனால் பரிசுத்தவானுடைய வாழ்க்கையிலே நிலவரம் என்ன? அவன் குடும்பம் அவனுக்கு கீழ்ப்படியவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே பிள்ளைகள் நமக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் தாய்மார்கள் தங்களை நிதானிக்க வேண்டும். மனைவிகள் கீழ்ப்படியவில்லை என்றால் அங்கே புருஷன்மார்கள் தங்களை நிதானிக்க வேண்டும். நாம் தேவனுக்கு எப்படி கீழ்ப்படுகிறோமோ அப்படிதான் நம்முடைய குடும்பம் நமக்கு கீழ்ப்படியக்கூடிய இடத்தில் இருக்கிறது. அப்படி கீழ்ப்படியாத குடும்பம் இல்லாவிட்டால் நாம் ஒரு ஜெயமான கிறிஸ்தவ வாழ்க்கை செய்ய முடியாது என்பது நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. தேவனுடைய சொல்லுக்கு எங்கும் கீழ்ப்படியாத ஒரு ஆள் சவுல். சாமுவேல் இந்த ஏலியின் பிள்ளைகளுடைய கீழ்ப்படியாமை, தேவ பயமற்ற அவர்களுடைய வாழ்க்கையினாலே அங்கே ஒரே நாளில் ஏலியின் குமாரர் ஓப்பனியும் பினகாசும் கொல்லப்பட்டு போகிறார்கள். அங்கே ஏலி மரிக்கிறான். இஸ்ரவேலை விட்டு மகிமை போனது. இக்கபோத்து பிறந்திருக்கிறான். அங்கே ஒரு சாமுவேலை தேவன் எழுப்பி தருகிறார். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் தேவனுக்கு முன்பாகவும் ஏலிக்கு முன்பாகவும் ஏப்போத்தை தரித்தவனாய் தேவனுடைய ஆலயத்திலும் ஏலிக்கு முன்பாக பணிவிடை செய்து வருகிறான். அவன் கீழ்ப்படியக்கூடிய தாழ்மையுள்ள பிரதிஷ்டையுள்ள ஒரு ஊழியக்காரனாக வளர்ந்து வருகிறார் சாமுவேல். சாமுவேலுடைய சொல்லுக்கு இந்த சவுல் கீழ்ப்படியவில்லை. சாமுவேலை போல சாமுவேலின் குமாரர் இல்லை. அவர்கள் பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டுகிறார்கள். சரி, சவுலை அபிஷேகம் பண்ணினான். சவுலுடைய நிலவரம் என்ன? காத்திரு என்றால் காத்திருக்கிறது இல்லை. அவன் அமலேக்கை முற்றிலும் நிர்மூலமாக்கு என்றால் நிர்மூலமாக்கவில்லை. தேவனுடைய இருதயம் அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. தேவன் நினைத்ததை அவனுக்கு வெளிப்படுத்தி காட்டினார். சாமுவேலுடைய வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகளாக இருந்தது. ஆனால் இவை ஒன்றுக்கும் கீழ்ப்படியாத சவுல் தன் ஆபத்திலே தன் ஆயுததாரியை நோக்கி என்னை வெட்டி போடு என்ற கட்டளை கொடுத்தா அவன் எப்படி உனக்கு கீழ்ப்படிவான்? மன்னிப்பாகட்டும் கீழ்ப்படிதலாகட்டும் நாம் எந்த அளவின்படி அளக்கிறோமோ அதே அளவின்படி அளக்கப்படுகிறதாக வேதம் சொல்கிறது. நீங்கள் மற்றவர்களுக்கு எப்படி மன்னிக்கிறீர்கள், நீங்கள் மற்றவர்களுக்கு எப்படி நீங்கள் அளக்கிறீர்களோ அதே அளவின்படி அளக்கப்படும். தேவன் நம்மை ஆளுகைக்குரியவர்களாக பார்க்கிறார். அதே சமயத்தில் தேவன் நம்மை அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அங்கே ஆதாமுக்கு தேவன் ஆளுகையை கொடுத்திருந்தாலும் கூட அவன் கீழ்ப்படியக்கூடிய பிரமாணங்களை அவனுக்கு தந்திருந்தார். அதை அவன் மீறியதுதான் அவன் தோட்டத்தை இழந்ததாக இருக்கிறது. இதிலிருந்து நம்மை தூக்கி எடுக்கும்படியாக தான் இயேசு கிறிஸ்து நமக்காக பூமியிலே வந்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். முந்தின மனிதன் மண்ணிலிருந்து உண்டான மண்ணானவன், பிந்தின மனிதன் வானத்திலிருந்து இறங்கி வந்த கர்த்தர். முந்தின மனிதன் தாழ்த்தாமல் கீழ்ப்படியாமல் தேவனுடைய ஸ்தானத்தை அவன் கொள்ளையாடும்படியாக நினைத்தான். பிந்தின மனிதன் எப்படிப்பட்டவர்? அவர் தேவனுக்கு சமமாக இருந்தாலும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக அவர் எடுக்கவில்லை. தம்மை தாமே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் கீழ்ப்படிந்து, அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை கீழ்ப்படுத்தினதினாலே எல்லா நாமத்துக்கும் மேலாக அவருடைய நாமம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. தேவனே உயர்த்துகிறார்.
தேவனே உயர்த்தும் வரைக்கும் இவர் தன்னைத்தான் உயர்த்தவில்லை. தேவனே ஏற்படுத்தி கொடுக்கும் வரைக்கும் அவர் அந்த ஆசாரிய ஊழியத்திலே கை போடவில்லை. அவர் ஆணையிட்டவராலே ஆணையின்படி உயர்த்தப்படுகிறார் என்று எபிரேய நிருபக்காரர் அவரை பற்றி எழுதுகிறார். இயேசு கிறிஸ்து கொள்ளையாடவில்லை. இயேசு கிறிஸ்து தன்னிலும் பிதா பெரியவர் என்று சொல்லுகிறார். நான் பிதாவுக்கு சமம் என்று அவர் தானே சொல்லவில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர் பிதாவுக்கு சமமானவர். ஆனாலும் அதை கொள்ளையாடின பொருளாக அவர் எடுக்கவில்லை என்ற வார்த்தை அவரை குறித்து சாட்சியாக இருக்கிறது. ஆதாம் தேவனுடைய ஸ்தானத்தை கொள்ளையாடும்படியாக நினைக்கிறான். மனிதனுக்கு இன்றைக்கு தனக்கு மேல் இருக்கக்கூடிய ஸ்தானத்தை கொள்ளையாடக்கூடிய ஒரு சுபாவம் விழுந்து போன ஆதாமின் தன்மையாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆதாமின் கீழ்ப்படியாமை இன்னும் மனிதனை வாட்டிக்கொண்டு இருக்கிறது. பழைய மனிதனை நாம் முற்றிலும் அழிக்கும்படியான பிரயாசத்தை பட்டு கொண்டு இருக்கிறோம். அதற்கு கிறிஸ்துவினாலே நமக்கு வழி திறக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ரோமர் 7ஆம் அதிகாரத்திலே நான் விரும்புகிற நன்மையை நானே செய்ய முடியவில்லை, நான் விரும்பாத தீமையை நான் இன்னும் செய்கிறவனாகவே இருக்கிறேன். எனக்குள் இருக்கக்கூடிய என் மனதின் பிரமாணம், என் அவயவங்களுக்கு காணப்படக்கூடிய பாவ பிரமாணம், மரண பிரமாணம் என்ற பிரமாணங்கள் என்னை தடுக்கக்கூடியதாக இருக்கிறது. நிர்பந்தமான மனிதன் நான், யார் என்னை விடுதலையாக்குவார் என்று பவுல் ஓலமிடுகிறார். ஆனால் ரோமர் 8ஆம் அதிகாரத்தின் முதல் 3 வசனங்களில் என்ன சொல்லுகிறார்? ஆனபடியினாலே கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கக்கூடிய ஒருவன், அந்த பிரமாணத்துக்கு உட்படக்கூடிய ஒருவன் பாவம் மரணம் என்ற பிரமாணத்திலிருந்து முற்றிலுமாக விடுதலையாக்கப்படுகிறான் என்ற பரிபூர்ணமான விடுதலைக்கு நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நம்முடைய பழைய மனிதனை களைந்து புதிதாக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்துக் கொள்ளக்கூடிய இடத்துக்கு வருகிறோம். எப்பொழுது வருகிறோம்? அவரை பற்றிய அறிவை நாம் அடைந்து கொள்ளும் பொழுது. மனிதன் விழுந்தது எங்கு விழுந்து இருக்கிறான்? ஆதாம் தேவனை முற்றிலும் அறியாதபடிக்கு விழுந்து போகிறான். அதான் பிரச்சனை. அவர் தன்னுடைய தகப்பன் என்றும் தன்னை ஆளுகைக்காக சிருஷ்டித்து வைத்திருக்கிறார் என்றும் அவருடைய ரூபமும் சாயலும் தனக்குள் இருக்கிறது என்றும் அவருடைய மகிமையினால் தான் முடிசூடப்பட்டிருக்கிறோம் என்பதை முழுவதும் அறியாதபடிக்கல்லவோ அவன் விழுந்திருக்கிறான். அதான் பிரச்சனை. ஆனால் நாம் நம்முடைய தேவனை அறிந்து கொள்ளும் பொழுது நாம் சரியாக அவருடைய ஆளுகைக்குள்ளே கொண்டு வரப்படுவோம். நாமும் அவருடைய ஆளக்கூடிய இடத்துக்கு வருவோம். அதுதான் புதிதாக்கப்பட்ட புதிய மனிதன். கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனத்திலே தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக பூரண அறிவை அடையும்படிக்கு புதிதாக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. ஆக புதியதாக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்துக் கொள்வது என்பது என்ன? தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக நாம் மாறும்படிக்கு என்ன வேண்டும்? அவரை அறிகிற அறிவு நமக்கு வேண்டும். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக பூரண அறிவை அடையும்படிக்கு, பூரணமான அவருடைய அறிவு நமக்குள்ளே ஒரு புதிதாக்கப்பட்ட புதிய மனிதனை கொண்டு வருகிறது. பூரணமான அறிவுதான் நம்மை அழிவுள்ள வித்தினால் அல்ல, அழிவில்லாத வித்தினாலே என்று பேதுரு சொல்லுகிறாரே. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் நாம் ஜெனிப்பிக்கப்படுகிறோம். அவருடைய வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே நாம் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்படுகிறோம் என்பது நமக்கு மறுபடியும் அந்த ஆளுகையை கொடுக்கக்கூடிய இடத்திலே தேவன் நம்மை கொண்டு வருகிறார் என்பதாக இருக்கிறது. அதனால்தான் இங்கே யாக்கோபு எழுதும்போது சொல்லுகிறார், அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்களாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார் என்று கொண்டு வருகிறார். வேத வசனத்தினாலே நாம் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். குமாரனாகிய வசனத்தினாலே சிருஷ்டிக்கப்பட்ட இந்த பூமியிலே சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் அந்த தன்மையை இழந்து போகிறான். இப்பொழுது குமாரனே தன்னை வெளிப்படுத்தி அந்த தன்மைக்குள்ளே நம்மை கொண்டு வரக்கூடிய இடத்திலே நடத்துகிறார். கிறிஸ்துவுக்குள் இந்த ரட்சிப்பை பெற்ற நாம் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு பிரயாசப்படுகிறோமே. இந்த ரட்சிப்பு எப்படி காக்கப்படுகிறது? இந்த ரட்சிப்பு நமக்கு பரிசுத்த ஆவியின் முத்திரையினாலே காக்கப்படுகிறதாக இருக்கிறது.
நாம் இந்த ரட்சிப்பை பரிசுத்தாவின் முத்திரையினாலே காக்கப்பட்டு அவருடைய வருகைக்கு நாம் முத்திரையோட காத்திருக்கிறோம் என்பதற்கு அடையாளமாக நமக்குள்ளே வசனமும் தேவனுடைய ஆவியும் கிரியை செய்கிறது என்பதுதான் நாம் புதிதாக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்துக் கொள்வதற்கு அது ஆரம்பமாக இருக்கிறது. அவரை அறிகிற அறிவின் பரிபூரணம் என்பது நமக்கு அதுக்குள்ளே ஒரு பூரணத்தை கொண்டு வருவதாக இருக்கிறது. அதனால அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் 2 கொரிந்தியர் 4:16 நம்முடைய புறம்பான மனிதனானது நாளுக்கு நாள் அழிக்கப்பட்டு ஒரு புதிதான உள்ளான மனிதனிலே நாளுக்கு நாள் பலப்படக்கூடிய அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். நம்முடைய உள்ளான மனிதனிலே நாம் நாளுக்கு நாள் பலப்பட்டு நாம் அந்த பலப்படக்கூடிய பாடுகள் தான் நாம் கிறிஸ்துவோடு பாடுபடுகிறதாக இருக்கிறது. நாம் உள்ளான மனிதனிலே பலப்பட்டு நாம் பரிபூர்ணம் அடையும் போது அவரோட பாடுபட்ட நாம் அவரோட ஆளுகையும் செய்வோம் என்ற இடத்துக்கு கொண்டு வரப்படுவோம். கிறிஸ்துவோடு ஆளுகை செய்யும்படியாக நாம் கிறிஸ்துவோடு பாடுகளை சகிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவோடு பாடுகளை சகிப்பது என்பது என்ன? நம் புறம்பான மனிதனை அழித்து உள்ளான மனிதனே நாளுக்கு நாள் பலப்படுவது. கிறிஸ்துவோடு பாடுபடுவதற்கு நாம் என்ன வேண்டி இருக்கிறது? தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக புதிதாக்கப்பட்ட புதிய மனிதனை நாம் தரித்துக் கொள்வதற்கு அவரை பற்றிய பரிபூர்ணமான அறிவு நமக்கு அவசியமாக இருக்கிறது. பிதாவை நாம் அறிந்து கொள்வதற்கு குமாரனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். குமாரனை நாம் அறிந்து கொள்வதற்கு நமக்கு ரட்சிப்பின் வெளிச்சத்தை தந்தது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியின் நிறைவை நமக்கு தந்திருக்கிறார். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்த தேவன் தம்முடைய குமாரனுடைய முகத்துள்ள அறிவாகிய ஒளியை நம்முடைய இருதயங்களே பிரகாசிக்க செய்திருக்கிறார். இந்த தன்மையை நாம் நம்மால் அடைந்து கொள்ளவில்லை, இது தேவனால் நாம் அடைந்திருக்கிறோம் என்பதை நாம் அறியும்படிக்கு நாம் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தாலும் மனமுறிவடைகிறதில்லை, சோதிக்கப்பட்டாலும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளினாலும் சாகிறதில்லை. ஏனென்றால் கிறிஸ்துவின் ஜீவன் நமக்குள் பலன் செய்கிறது. கிறிஸ்துவின் ஜீவன் பலன் செய்வதற்கு அப்போஸ்தலன் என்ன செய்கிறார்? கிறிஸ்துவின் ஜீவன் எங்களில் பலன் செய்யும்படியாக கிறிஸ்துவின் மரணத்தை நாங்கள் சுமந்து திரிகிறோம். அதுதான் விஷயம். நான் அனுதினமும் சாகிறேன் என்று போல் சொல்லுகிறார். நாம் அனுதினமும் சாவது என்பது என்ன? நாம் புறம்பான மனிதனை அழித்து உள்ளான மனிதனிலே பலப்படுவது, நம்முடைய சுயாதீன சித்தத்தை அழித்து தேவ சித்தத்தை நிறைவேற்றுவது, மண்ணுக்குரிய சாயலை களைவதற்கான பிரயாசத்திலே விண்ணவருடைய சாயலுக்கான பிரயாசத்தை நாம் படுவதாக இருக்கிறது. நாம் அவராலே ஜனிப்பிக்கப்பட்டு இருக்கிறோம் என்றால் நாம் அவருக்குரிய சாயலை அணிவதற்கான பிரயாசத்திலே நாம் இருக்கிறோம். ஆனால் ஆதாமின் தன்மை நம்மோடு போராடி கொண்டுதான் இருக்கிறது. நம்மளும் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில அந்த ஆதாமின் தன்மைகள் போராடி கொண்டுதான் இருக்கிறது. இன்றைக்கும் பாவத்துக்கு கீழ்பட்டு இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். பாவத்துக்கு கீழ்பட்டு இருப்பது என்றால் ஏதோ மது, விபச்சாரம், வேசித்தனம் அதெல்லாம் அல்ல. இதையெல்லாம் நாம் வெளிப்படையாக இந்த பாவங்களை எல்லாம் நாம் நீக்கி இருக்கிறோம். ஆனால் ஆதாமின் தந்திரம் போகவில்லையே. ஆதாமின் விழுந்து போன தன்மையின் அவன் விழுந்து போனது தந்திரத்தினால் விழுந்திருக்கிறான். அவனுக்குள் இந்த தந்திரம் வந்திருக்கிறது. இந்த தந்திரம் போகவில்லையே. இந்த மூர்க்கம், கோபம், சண்டை, கசப்பு இவைகளெல்லாம் போகவில்லையே இல்லையா? நாம் யாருக்கு குமாரராக இருக்கிறோம் என்பதை நாம் நிதானிக்க வேண்டும். நாம் தேவனுடைய குமாரன் என்றால் அவருடைய தன்மையை வெளிப்படுத்தி நடக்கக்கூடியவர்களாக இருப்போம். நாம் நம்முடைய கிரியைகள் தான் நாம் வெளிச்சத்துக்குரியவர்களா நாம் இருளுக்குரியவர்களா என்பதை நமக்கு காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. சத்தியத்தின் பிதா நம்முடைய பிதா என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே சத்தியம் இருக்கும், நம்முடைய பேச்சிலே உண்மை இருக்கும். நம்முடைய பேச்சிலே உண்மை இல்லை, நம்முடைய உறவின் முறையிலே உண்மை இல்லை. ஒரு மனிதனை பார்க்கும்போது வாழ்த்துகிறோம், மனசுக்குள்ளே அவனை பற்றி வேறு விதமாக நினைக்கிறோம் என்றால் நாம் எப்படி தேவனுடைய குமாரராக இருக்க முடியும்? நமக்கு எப்படி கிறிஸ்து தலையாக இருக்க முடியும்? நமக்கு தலை எதிரியாக இருந்தால்தான் இதை செய்ய முடியும். நாம் இருளுக்குரியவர்களாக இருந்தால்தான் ஒரு மாய்மாலமான வாழ்க்கையை செய்ய முடியும். அது ஏனென்றால் அவன் பொய்யுக்கு பிதாவாக இருக்கிறான். அவன் பொய்யுக்கு பிதா என்றால் பொய் அவனுடைய குமாரன். பொய் அவனுக்கு குமாரன் என்றால் இதை சொல்லுகிறவன் அவனுக்கு மனவாட்டியாகி விடுகிறான். எதிரியின் மனவாட்டியா
நீங்கள் கிறிஸ்துவின் மனவாட்டியா, நீங்கள் கிறிஸ்துவின் மனவாட்டியா, நீங்கள் எதிர் கிறிஸ்துவின் மனவாட்டியா என்பது உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய பேச்சிலே, உங்களுடைய நடக்கையிலே வெளிப்படுகிறதாக இருக்கிறது. நமக்கு யார் தலை, யார் நம்முடைய மனவாளன் என்பது நம்முடைய பேச்சிலும் வாழ்க்கையிலும் வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது. நாம் சத்தியத்தை பேசி உண்மையாய் நடப்போமானால் கிறிஸ்து நமக்கு தலையாக இருப்பார், நாம் கிறிஸ்துவின் மனவாட்டியாக இருப்போம். நாம் பொய் பேசி மாய்மாலமாக நடப்போமானால் அங்கே எதிரி நமக்கு மனவாளனாய் மாறிவிடக்கூடிய ஒரு அவல நிலைக்கு போய்விடுவோம். இதை ஆவிக்குரியவர்களும் இன்று செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவருடைய புறம்பான வாழ்க்கையில எந்த மாறுதலும் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. வேதம் வாசிக்கிறதிலோ, ஜெபிக்கிறதிலோ, அங்கே அவர்கள் சபை கூடி வருகிறதிலோ, உங்களோடு அன்பாக இடைபடுகிறதிலோ எந்தவித மாற்றமும் இருக்காது. ஆனால் வேதம் புறம்பான மாற்றத்தை குறித்து நமக்கு உபதேசிக்கவில்லை, மெய்யான மாற்றத்தை குறித்து உபதேசிக்கிறது. இன்றைக்கு புறம்பான மாற்றங்களையே கிறிஸ்தவம் நாடி இருக்கிறது. உடையை மாற்றிவிட்டோம், கலாச்சாரத்தில் கிரியைகளை மாற்றி இருக்கிறோம், அதனால மாறிட்டோன்னு ஆயிடுமா? எனக்கு ஒரு காணொலி அனுப்பியிருந்தாங்க, வீடியோ. அதில் ஒருத்தர் பேசுறாரு, 2 கொரிந்தியர் 5:17. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஜோரா கை தட்டுங்க அப்படிங்கிற. ஜோரா கை தட்டுறாங்க அந்த சபையில். அல்லேலூயா சொல்லுங்கன்றார். அல்லேலூயா சொல்றாங்க. அவர் எப்படி வந்திருக்கிறார்னா, அவர் ஒரு புறம்பான அவருடைய முந்தின வாழ்க்கையோடு வந்திருக்கிறார். அவர் உடைகளை எல்லாம், அவர் ஒரு ட்ரைபல் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கிறாராம், அந்த ட்ரெஸ்ஸில் வந்திருக்கிறாரு. இதை சொல்லிட்டு அவங்க சொல்ல ஒன்று ஒன்றா கலட்டி வைக்கிறார். வச்சுட்டு பேண்ட் ஷர்ட்டுக்கு வந்துட்டார். அப்போ சொல்கிறாரு, இப்போ சொல்லுங்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அது அந்த சபையுடைய போதகரும் உட்கார்ந்து பார்க்குறாரு, சபையும் கேட்குது. இதுதான் இன்றைய கிறிஸ்தவத்தின் நிலவரம். நீங்கள் உங்கள் வஸ்திரத்தை மாற்றுகிறதுனாலோ, உங்கள் வாழ்வியல் புறம்பான வாழ்வியலை மாற்றுறதுனாலையோ நீங்கள் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டி அல்ல. தன்மை மாறி இருக்கிறதா, கிரியைகள் மாறி இருக்கிறதா, பேச்சு மாறி இருக்கிறதா, உங்களின் சிந்தையின் ஓட்டம் மாறி இருக்கிறதா, உங்கள் மனது மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமாக மாறி இருக்கிறதா, உங்கள் இருதயம் பிரமாணம் எழுதப்பட்ட கற்பலகையாக, அங்கே உங்கள் பிரமாணம் கற்பலகையிலே எழுதப்பட்டிருந்த பிரமாணம் உங்கள் இருதயமாகிய பலகையில் எழுதப்பட்டிருக்கிறது, நீங்களே கிறிஸ்துவுக்குள்ளான எங்கள் நிருபமாக இருக்கிறீர்கள் என்று பவுல் சொல்லுகிறார். அப்படின்னா என்ன? நீங்கள் உயிரோடு எங்களுடைய நிருபங்கள் என்றால் நீங்கள் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக எங்களை பிரதிபலிக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறீர்கள். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று பவுல் சொன்னாரே. அப்போஸ்தலர்கள் கிறிஸ்துவை பின்பற்றினது போல, நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன்மார் கிறிஸ்துவை பின்பற்றினது போல பின்பற்றக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்கிறதா? பேச்சு அப்படி இருக்கிறதா? அதான் விஷயம். அது மாறுதலா? இல்லை, நம்ம ஒரு இன்ஸ்டியூட்டுக்குள்ளே இருக்கிறோம், அந்த இன்ஸ்டியூட்டுக்கு ஏற்ற மாதிரி உடுத்து இருக்கிறோம், அந்த இன்ஸ்டியூட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஒரு பேட்டர்ன் வச்சுருப்பாங்க, இத்தனை பாட்டு, இத்தனை சோத்திரம், அதில் மட்டும் அது எப்படி இருக்கும்? தட் இஸ் ரிலீஜியஸ். காட் இஸ் டெட் அகைன்ஸ்ட் த ரிலீஜியன் ப்ராக்டிஸ். ரிலீஜியஸ் ப்ராக்டிஸுக்கு தேவன் எதிரானவர். சமய சடங்காச்சாரத்துக்கு தேவன் முற்றிலும் எதிரானவர். ஒரு நாள் சோத்திர பாட்டை விட்டுட்டு ஜெபம் பண்ணிட்டா அது குத்தம் போல தெரியும். எப்படி நடத்துறாரோ அப்படி போகணும். யார் போட்டு கொடுத்தா? வேதத்தில் போட்டு கொடுத்த சட்டமா அது? ஆவியானவர் நடத்திப்பாது. யூ ஷுட் பி வெரி aware about the difference between the doctrine and dogma. உபதேசத்துக்கும் ஒரு ஸ்தாபனத்தின் சட்டங்களுக்குமான வித்தியாசம் நமக்கு தெரியணும். ஒரு ஸ்தாபனத்தின் சட்டம் என்பது டாக்மா. But doctrine is not man-made. உபதேசம் வேதத்தின் அடிப்படையிலானது. சபை உபதேசிக்க வேண்டிய இடத்தில் இருக்க வேண்டும். உங்களை பிரசங்கத்திலே உணர்ச்சி வசப்படுவதற்கு செய்வதற்காக நாங்கள் இங்கு இல்லை. உபதேசம் நம்மை உணர்வடைய செய்கிறது. ஆனால்
ஒரு சபையின் ஒழுங்கு என்பது அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அந்த சபைக்கு உட்பட்டவர்கள் அந்த ஒழுங்கில் இருப்பது சரி, அதை நான் தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் அதை உபதேசமாக மாற்றக்கூடாது என்று நான் சொல்லுகிறேன். வெளிப்படையான மாற்றங்கள் மட்டும், அங்கே வெளிப்படையாக எழுத்தின்படி செய்யக்கூடிய மாற்றங்கள் நம்மை புதிய மனிதன் ஆக்குகிறது இல்லை. நம்முடைய உள்ளான மனிதனிலே வரக்கூடிய மாற்றங்கள், அதுக்கு வசனம் வேண்டியதாக இருக்கிறது, அதுக்கு ஆவியின் அபிஷேகம் வேண்டியதாக இருக்கிறது, அது தேவனோடு உள்ள உறவு நமக்கு அவசியமாக இருக்கிறது. சரியாக சபையை நடத்தி சரியாக உபதேசித்து ஒருவேளை தேவனோடு சரியான உறவில் இல்லாவிட்டால் அந்த ஊழியத்தின் பயன் என்ன? ஒன்றும் இருக்க முடியாது. அவர் நம்மை வார்த்தையினால் ஜெனிப்பித்ததின் நோக்கம் ஆதாம் இழந்து போன ஆளுகையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் வார்த்தையினால் ஜெனிப்பித்ததின் நோக்கம் ஆதாம் இழந்து போன தெய்வீகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் வார்த்தையினால் நம்மை ஜெனிப்பித்ததின் நோக்கம் ஆதாம் இழந்து போன மகிமையை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். இயேசுவை நாம் விசுவாசித்து, இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்து நாம் ரட்சிக்கப்பட்டது மெய்தான். ஆனால் அவரை நம்முடைய மணவாளனாக நாம் அறிந்து கொள்கிறோமா? அவர் எங்கே நமக்கு தேவன், அவர் எங்கே நமக்கு கர்த்தர், அவர் எங்கே நமக்கு மணவாளன் என்ற வெளிச்சம் நமக்கு வேண்டும். சபையிலே அவர் நமக்கு தேவன், நாம் அவருடைய ஊழியக்காரர்கள். நாம் எல்லோரும் அவருடைய ஊழியக்காரர்கள். அவர் நம்முடைய தேவன். நம்முடைய சமூக வாழ்க்கையிலே அவர் நம்முடைய கர்த்தர், நாம் அவருடைய அடிமைகள். அப்படின்னா என்ன? ஆலயத்திலே நாம் அவரை தொழுது கொள்ள வேண்டும், நாம் அவருடைய ஊழியக்காரர்கள். நம்ம வெளியில போகிறோம், சோசியல் லைஃப்ல அவர் நம்முடைய எஜமானன், அவர் நம்முடைய கர்த்தர், அவர் நம்முடைய கர்த்தராக இருக்கிறதுனாலே நாம் அவருடைய அடிமைகள். அடிமைக்கு என்ன? அடிமைக்கு சுயாதீனம் இல்லை, அடிமைக்கு தெரிந்து கொள்ளுதலின் உரிமை இல்லை, அடிமை தான் நினைத்ததை செய்யக்கூடாது, தன் எஜமான் என்ன நினைக்கிறாரோ அதை செய்ய வேண்டும். அவனுடைய கண்களை, அவனுடைய வாயை, அவனுடைய செவியை, அவனுடைய அவயவங்களை அவன் கர்த்தருக்கு கீழ்ப்படுத்தி அங்கே சோசியல் லைஃப் அவன் வாழணும். அங்கே நாம் வெளியே போகும்போது அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை காணவோ பேசவோ கேட்கவோ செய்யவோ கூடாது என்பதை நாம் உணர்ந்தவர்களாக உலகத்திலே நாம் வெளியே போகும்போது, சபையிலிருந்து நாம் வெளியே போகும்போது அவர் நம்முடைய கர்த்தர், நாம் அவருடைய அடிமைகள். சபைக்குள்ளே அவர் நம்முடைய தேவன், நாம் அவருடைய ஊழியக்காரர்கள். தனிப்பட்ட வாழ்க்கையிலே, வீட்டிற்குள்ளே, நம்முடைய அறையிலே அவர் நம்முடைய மணவாளன், நாம் அவருடைய மணவாட்டி. உறவு. இதையெல்லாம் நாம் அறிந்து கொண்டு சரியாக வாழக்கூடிய வாழ்க்கை தான் ஒரு புதிதாக்கப்பட்ட புதிய மனிதனின் வாழ்க்கையாக இருக்கும். அப்படி நாம் வாழ்வோமானால் தான் நாம் அந்த ஆளுகையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அது இல்லாதபடிக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை நம்மை நாமே ஏமாற்றக்கூடிய வாழ்க்கையாக இருக்கிறது. நம்மை அவர் நினைக்கிறதுக்கும் நம்மை அவர் விசாரிக்கிறதுக்கும் மண்ணிலே மனிதன் எம்மாத்திரம் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். 8ஆம் சங்கீதத்தில் 8ஆம் சங்கீதத்தின் 6ஆம் வசனம், உடைய கரத்தின் கிரியையின் மேல் அவனுக்கு ஆளுகை தந்தீர், நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவன், தேவனிலும் சற்று சிறியவனாக்கினீர். மனுஷரை நீர் நினைக்கிற நாளிலிருந்து மனுஷரை நீர் நினைக்கிறதுக்கும் மனுஷகுமாரனை நீர் மனுபுத்திரனை நீர் விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம். ஆனாலும் அவன் மேல் நீர் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். ஏன்? அவன் தேவனுடைய குமாரன். அவனுக்கு எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தினாரே, எல்லாம் கீழ்ப்பட்டிருக்க காணோமே என்று அவன் சொன்ன வார்த்தைகளை அப்போஸ்தலனாகிய பவுலும் எடுத்து எழுதுகிறார். ஏன்? அவன் கீழ்ப்பட்டு இருக்கவில்லை, அவனுக்கு கீழ்ப்படுத்தப்பட்டவைகளும் அவனுக்கு கீழ்ப்படவில்லை. குமாரன் இப்பொழுது கீழ்ப்பட்டு இருக்கிறார், குமாரனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டு இருக்கிறது. அவர் உலகத்தை, பாவத்தை, மாம்சத்தை, பிசாசை ஜெயித்திருக்கிறார். அவர் பரிபூர்ணமாக ஜெயம் பெற்றிருக்கிறார். அவருக்கு எல்லாம் கீழ்ப்பட்டிருக்கிறது. ஆனாலும் தனக்கு எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தின பிதாவுக்கு அவர் நித்தியத்திலும் கீழ்ப்பட்டிருப்பார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் அங்கே 15ஆம் அதிகாரத்தின் 24 வசனம் துவக்கி சொல்லுகிறார்.
அவர் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார். இம்மையில் மாத்திரமல்ல, மறுமையிலும் தம்முடைய ராஜ்யத்தை அவருக்கு கீழ்ப்படுத்தி தாமும் அவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார். சகலமும் பிதாவினாலே கீழ்ப்படுத்தப்பட்டபடியினாலே பிதா குமாரனுக்கு கீழ்ப்பட்டு இருக்க போவதில்லை, குமாரன் தான் பிதாவுக்கு கீழ்ப்பட்டு இருப்பார் என்ற கோட்பாட்டை தேவன் வைக்கிறார். இப்படி ஆதாம் கொள்ளையாட நினைத்தானே, எந்த மனிதனை அவர் நம்ப முடியும்? பிதாவுக்கு நம்பிக்கையான ஒரே மனிதன் குமாரன் தான். அவர் மனுஷகுமாரனாக வந்திருக்கிறார். அவர் தேவனுக்கு சமமாக இருந்தாலும் அதை கொள்ளையாடின பொருளாக எடுக்கவில்லை. அவருடைய சிந்தையை நாம் தரித்துக் கொள்வோமானால் நாமும் அவருடைய உயர்த்தப்படுவோம். அவருடைய ஆளுகை செய்யும்படியாக அழைக்கப்பட்ட நாம் அவருடைய ஆளுகையும் செய்யும்படியாக நாம் இருப்போம். அவருடைய ஆளுகை நித்திய ஆளுகையாக இருக்கும். அந்த நித்திய ஆளுகையிலே நாம் பங்கு பெற வேண்டும் என்றால் அவருடைய சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவம் மகிமையும் ராஜரீகம் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யம் அழியாததுமாய் இருக்கும் என்று தானியேல் 7ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். அவருடைய நித்திய கர்த்தத்துவத்தோடு நீங்கள் உங்களை இணைத்துக் கொள்ள அவர் உங்களை அழைத்திருக்கிறார். அங்கே பிதாவின் சிங்காசனம் இருக்கிறது. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் நான் அமர்ந்து இருக்கிறது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் என்னோடே கூட என் சிங்காசனத்தில் உட்காரும்படியாக அருட்செய்வேன் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் நம்முடைய புரிதலுக்காக சொல்லப்பட்டவைகள். அவரோடே அந்த ஆளுகையை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக அழைக்கப்பட்ட தேவ ஜனமாக இருக்கிறோம். நமக்கு இங்கே பூமியிலேயும் ஜெயத்தை தந்திருக்கிறார். நாம் எதை கண்டும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் இவைகளை மேற்கொள்ளும்படியாக நாம் தேவனோடு உள்ள உறவிலே சரியாக இருப்போமானால், தேவனுக்கேற்ற கிரியைகளிலே நாம் சரியாக இருப்போமானால், நம்முடைய வாழ்க்கை உள்ளான ஒரு தேவனுக்கு முன்பாக ஒரு பரிசுத்தம் உள்ள ஜீவியம், மனுஷருக்கு முன்பாக ஒரு இடரலற்ற ஜீவியம். தேவன் நம்மை எப்படி பார்க்கிறார்? தேவன் நம்மை ஆளுகைக்குரிய தம்முடைய குமாரராக பார்க்கிறார், முதற் பலன்களாக பார்க்கிறார், ஜெயம் பெறுகிறவர்களாக பார்க்கிறார். இது தேவனுடைய பார்வை. நம்முடைய பார்வை எப்படி இருக்கு? அதை நம்ம பார்க்கணும். நம்மை குறித்த நம்ம பார்வை எப்படி இருக்கு? சிலருக்கு தங்களை குறித்த பார்வை தங்களை விலப்பண்ணத்தக்கதாக தாங்கள் இருப்பதற்கு மேலாக தங்களை எண்ணுகிறார்கள். சிலருக்கு தங்களை பற்றிய பார்வை தாங்கள் இருப்பதை விட தாழ்த்தி தங்களை நினைக்கிறார்கள். கிதியோனு அங்க தன்னை தாழ்த்தி நினைக்கிறான். ஆனால் கிதியோனை தேவன் எப்படி பார்க்கிறார்? பராக்கிரமசாலியாக ஜெயம் பெறக்கூடிய இஸ்ரவேலின் இரட்சகனாக அவனை பார்க்கிறார். சரி, மற்றவர்களுடைய பார்வைக்கு வருவோம். தாவீதை எல்லோரும் எப்படி பார்க்கிறார்கள்? சிறியவனாக, ஒதுக்கப்பட்டவனாக, தகப்பனுடைய கொஞ்சம் மாடுகளை மேய்க்கிறவனாக பார்க்கிறார்கள். சரி, வந்த தேவனுடைய தீர்க்கதரிசி எப்படி பார்க்கிறாரு? இவனாங்கிறாரு. இவனா? தேவன் இருதயத்தை பார்க்கிறார். தேவன் துவக்கத்திலிருந்து அதன் முடிவை காணக்கூடிய தேவனாக இருக்கிறார். எல்லோரும் ஆடு மேய்க்கக்கூடிய சிறுவனாக பார்த்த தாவீதை ராஜாவாக தேவன் பார்க்கிறார். இது தேவனுடைய பார்வை. நம்முடைய பார்வை எப்படி இருக்கிறது? நம்முடைய பார்வை மாம்சத்தின்படி இருக்கக்கூடாது. நம்முடைய பார்வை நாம் ஆவிக்குரியவர்கள் என்றால், நாம் தேவனுடையவர்கள் என்றால் நாம் ஆவிக்குரிய ரீதியிலே பார்க்க வேண்டும். நாம் ஆவிக்குரிய ரீதியிலே பார்க்க வேண்டும். தேவன் நம்மை எப்படி ஜெயம் பெறக்கூடிய தம்முடைய குமாரராக ஆளுகைக்குரியவர்களாக பார்க்கிறாரோ அப்படியே நாமும் மற்றவர்களை பார்க்க வேண்டும். மற்றவர்களை நாம் மாம்சத்தின்படி பார்க்கக்கூடாது, மற்றவர்களை நாம் ஆவியின்படி பார்க்க பழக வேண்டும். மாம்சத்தின்படி பார்த்தால் அவருடைய குறைவுகளும் அவர்களை பற்றிய காரியங்கள் நமக்கு தென்படும். அதுக்கு நாம் அழைக்கப்படவில்லை. தேவன் நம்மை எப்படி மேன்மையாக பார்க்கிறாரோ அப்படியே நாம் மற்றவர்களை பார்க்க பழகிக்கொள்ள வேண்டும். அதனால்தான் பவுல் சொல்றார், கிறிஸ்துவையும் கூட நாங்கள் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம் என்று கொண்டு வருகிறார். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம். கிறிஸ்துவை நாங்கள் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் கூட நாங்கள் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறிகிறது இல்லை என்று கொண்டு வருகிறார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம். ஆமாம்,
அதனாலே கிறிஸ்துவையும் நாங்கள் மாம்சத்தின்படி அறியோம். கிறிஸ்துவை நாங்கள் மாம்சத்தின்படி அறியோம். என்னுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்குரியவர்களாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்க தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது என்று கொண்டு வருகிறார். நம்முடைய பலன், நம்முடைய நம்பிக்கை தேவன் பேரில் இருக்க வேண்டும். நாம் தேவன் நம்மை எப்படி பார்க்கிறார், நம்மை குறித்த தேவனுடைய திட்டம் என்ன என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய திட்டத்தை நாம் அறிந்து தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை நாம் செய்து நாம் ஜெயம் பெறும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நம்மை தேவன் தெரிந்து கொண்டதின் நோக்கம் அதுவாகவே இருக்கிறது. கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நாம் வசனத்தினால் ஜெனிப்பிக்கப்பட்டதின் நோக்கம் அதுவாகவே இருக்கிறது. நாம் ஜெயம் கொள்ளும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்து எப்படி உலகம் மாம்ச பிசாசை ஜெயித்தாரோ அதே போல நாம் உலகம் மாம்ச பிசாசை ஜெயித்து அவருடைய ஜெயம் பெறும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய புறம்பான மனிதனை நாம் அழித்து உள்ளான மனிதனிலே நாம் பலப்பட வேண்டும். அங்கே கொலோசியர் 3ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்துக்கு முன்பாக ஒரு பட்டியல் போடப்பட்டிருக்கிறது. அவைகளை நாம் அழிக்க வேண்டும். எபேசியர் 2 ஒரு பட்டியல் இருக்கிறது கடைசியில், அதை நாம் அழிக்க வேண்டும். பேதுரு 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் ஒரு பட்டியல் இருக்கிறது, அவைகளை நாம் அழிக்க வேண்டும். இவைகள் எல்லாம் நம்முடைய மாம்சத்தின் கிரியைகள். இவைகள் எல்லாம் விழுந்து போன ஆதாமின் தன்மைகள். அதை நாம் நீக்கி கிறிஸ்துவின் தன்மைக்குரியவர்களாக நாம் மாற்றப்பட வேண்டும். இந்த காலை வேளையிலே தேவன் நம்மை அழைத்ததின் நோக்கம், நாமை தேவன் எப்படி பார்க்கிறார்? தம்முடைய குமாரராக பார்க்கிறார், தம்முடைய ஆளுகைக்குரியவர்களாக பார்க்கிறார், ஜெயம் பெறுகிறவர்களாக நம்மை பார்த்திருக்கிறார். நம்மை அதற்காகவே மறுபடியும் தம்முடைய சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்திருக்கிறார். நம்முடைய புறம்பான மனிதனை நாம் அழிப்போம். நாம் வெளியான காரியங்களை விட்டு உண்மையாக தேவனுக்கு முன்பாகவும் மனுஷனுக்கு முன்பாகவும் ஒரு பரிசுத்த ஜீவியம், ஒரு இடரற்ற ஒரு ஜீவியம் ஜீவிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படியான இந்த வார்த்தைகளும் கிருபையும் நம்முடைய ஜீவியத்திலே பெருகுவதாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.